இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னைக்குமே நீதான் எனக்கு முதல்ல, நீதான் என் மூத்த பையன். ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம், அதனால பழசெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? நம்ம சொந்தம் எல்லாம் விட்டு போயிடுமா? வள்ளிமா, அழாதீங்க. இல்ல அழல. நான் பாத்தியா, பார்த்தல்ல உன் பிள்ளைங்க 3 பேரும் உன்ன ஒருத்த தப்பா பேசிட்டானதும் எப்படி இறங்கி சண்டை போட்டாங்கன்னு. அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்கண்ணா. உன் வளர்ப்ப பத்தி இனிமே யார் தப்பா பேசினாலும் அவங்க எல்லாருக்கும் இதான் பதில். இதுதானே உன் வளர்ப்பு. நீ எப்பவுமே பெருமைப்பட்டுக்கலாம். ராகவா, இந்த குடும்பத்துல நீதான் மூத்தவ. அந்த பெரியவன் ஸ்தானத்துல இருந்து உன் தம்பிங்களை நீதான் வழி நடத்தணும். அவங்க எப்பவுமே உன்னை மீறி போக மாட்டாங்கடா. உன்னை அவங்க எப்பவுமே தாழ்மையா நினைச்சதும் இல்ல. அவங்களுக்கு எல்லாமே நீதான். உன் மேல அவங்க அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. நான் நன்கொடை கொடுத்தேன்னு மைக் செட்ல அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த பணம் என்னத்த அவனுக்கு பிச்சை போடுறானா? என்ன இப்ப கூட அவன் அவமானப்படுத்திட்டு தான் இருக்கான். நான் தான் அவன் என் தம்பியா பாத்துட்டு இருக்கேன். ராகவா, அவ உனக்காக தான் இந்த பணத்தை கொடுத்தா. எனக்காகனா? எனக்காக என்ன எதை செய்யணும்னு ஒரு அளவு இருக்காத்த. என் கைய பிடிச்சு அவனே எழுதுவானா? அப்புறம் என்னோட கையெழுத்து என்ன ஆகுறது? என்னோட அடையாளம் என்ன ஆகுறது? மாமா, உங்க கடை ஃபேமஸ் ஆகணும்னு தான் அவர் அதை கொடுத்திருக்காரு. அதுல தப்பு இல்லையே மாமா. அதை சொல்லிட்டு செஞ்சிருக்கணும் வீரா. எனக்கு 10,000 கொடுக்க வக்கலன்னு தெரிஞ்சுதான் அவன் இந்த வேலையை பார்த்திருக்கான். அப்ப அவன் என்ன எந்த இடத்துல வச்சிருக்கான்? மாமா, நீங்க எல்லாத்தையுமே தப்பு தப்பாவே யோசிக்கிறீங்க மாமா. நீங்க உங்க தம்பிங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டீங்களா மாமா? நீங்க நல்லானா அவங்களுக்கு செய்ய மாட்டீங்களா? அந்த மாதிரி தானே இதுவும் மாமா. இல்ல பிருந்தா, உனக்கு அது புரியல. குடும்பத்துல மூத்தவனா இருந்து அவனை எல்லாரும் சேர்ந்து மட்டம் தட்டும் போது, அவனுக்கு மத்தவங்க வழிகாட்டும் போதும், அதை அனுபவிக்கிறவனுக்கு தான் அதோட வழி தெரியும். டேய், இப்ப என்ன? அவன் பணம் கொடுத்தது தப்புங்கறியா? சரி, அவனை மன்னிச்சுக்க. அதுக்காக இப்ப பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? டேய், அவன் கொடுத்தது நம்ம பணம்டா. நீயும் அவன் கடையில உழைச்சிருக்கல்ல. அப்போ உழைச்சதுக்கான கூலி தான் சொல்றீங்க. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க வள்ளிமா. சாகிறத பத்தில இல்ல வீரா, என் வாழ்க்கையில பெரிய லட்சியமா நான் நினைச்சது இவங்களெல்லாம் நல்லபடியா வளர்த்து ஆளாக்குறது தான். ஆனா இப்ப பாரு, நான் அதுலயே தோத்து போய் நிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இருந்த என்ன, செத்த என்ன? என்ன பேசுற நீ? பேசுறீங்க நீங்க? கோவல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதீங்க வள்ளிமா. நம்ம என்ன பண்ணலாம்னு நினைச்சு வந்தோம்? நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு தானே. இங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுறதுலாம் நல்லா இல்ல வள்ளிமா. மா, நம்ம ஆளுங்களை வச்சு அந்த ராமச்சந்திரனை அவமானப்படுத்த சொன்னோம். அவனுங்களும் பண்ணானுங்க. வீம்புக்கு இவனுங்க சண்டை போட்டானுங்க. தோத்துட்டோன்னு பார்த்தா பார்த்தல கடைசியா ஏதோ ஒரு வகையில நாம நினைச்சது நடந்துருச்சுமா. மொத்த குடும்பமும் உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கு. ஆமா விஜி, பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சக்கரை பொங்கல் சாப்பிட்டப்ப கூட இவ்வளவு இனிப்பு இல்ல. ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு பொங்கலோ பொங்கல். வள்ளிமா, அழாதீங்க வள்ளிமா. இங்க நின்னுட்டு இருக்கீங்க, கிளம்ப வேண்டாம்? ஏன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. அழுதுட்டு இருக்கியா? உனக்கு என் மேல கோவம் இருந்துச்சுன்னா என்ன அடி திட்டு என்ன வேணாம் பண்ணு. அத்தை எதுக்கிட்ட அப்படி ஒரு வார்த்தை கேட்ட? அத்தைக்கு என்ன? நான் என்ன சொன்னேன்? டேய், சும்மா இந்த மலிப்பு பேசுற வேலை எல்லாம் வேண்டாம். அத்தைக்கு மேல பாசம் இல்ல,
என்னதான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கு ஆ? டேய் இன்னைக்கு நீ இவ்வளவு பெரிய உருவமா வளர்ந்து நிக்கிறேன்னா இந்த வளர்ச்சியை கொடுத்ததே அத்தை தான்டா. உன்னை ஊட்டி ஊட்டி வளர்த்தது அதுதான். உன் உடம்புல ஓடுற ரத்தமும் அது கொடுத்ததுதான். அதை பார்த்து என்ன வார்த்தை கேட்ட நீ? நீ இப்படி கோவப்படுறத பார்க்கும்போது நான் பேசுறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுதுடா. நான் ஏதோ கோவத்துல ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், அதுக்காக உன்னை அடிக்க தூண்டி விட்டுருக்குன்னா அப்ப உண்மைதானே அது? ராகவா வேண்டாம். நீ என்ன வேணாம் பேசு, ஆனா அத்தையும் அப்பாவையும் தப்பா பேசுன சாவடிச்சிருவேன். என்ன என்னடா பண்ணுவ? மிரட்டுறியா? என்ன அடிச்சிருவியா? நீ தொழில் எடுத்துக்கிட்ட, குடும்பத்தை எடுத்துக்கிட்ட, இப்ப அவங்க மேல இருக்கிற உரிமை எடுத்துக்க பாக்குறியா நீ? என்னமோ உனக்கு மட்டும் தான் அந்த குடும்பத்துல உரிமை இருக்கிற மாதிரி பேசுற. நானும் அந்த வீட்டுல பிறந்தவன் தான்டா. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூத்தவன் முறைய முதல் மரியாதை செய்யறேன்னு சொல்லி மாலையெல்லாம் போட்டீங்க. அண்ணன் அப்பாவுக்கு அடுத்து நீ தான் எல்லாம் சொன்னல. அப்ப எனக்கு கோவம் வந்தா 4 வார்த்தை பேசுவேன், திட்டுவேன். அதுக்கு நாளைக்கு நானத்தே சமாதானமா போவோம். இடையில நீ என்னடா துள்ளிக்கிட்டு இருக்க? என்ன அடிக்கணுமா? அட்ரா அடி. எப்படின்னு அவனை திருப்பி அடிச்சு ஜெயிக்க போறது இல்ல. என்ன நீ இன்னும் அதை மட்டும் தாண்டா செய்யல. செஞ்சிடுறா, சந்தோஷமா இருக்கும்ல. அட்ரா அடி. உங்ககிட்டலாம் பேச முடியாது. நீ பேசுனது தப்புன்னு அத்தைகிட்ட வந்து மன்னிப்பு கேளு, அது போதும். கேட்க முடியாதுடா. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ? சொல்லிக்கிட்டே இருக்க, ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே இருக்க. மன்னிப்பு கேளுடா. நீ ரோட்ல குடிச்சு விழுந்து கிடந்த, வீட்டுக்கு அடங்காதவனா சுத்திட்டு இருந்த. அப்பெல்லாம் அப்பாவுக்கு வராத கவலை நான் அந்த வீட்டை விட்டு வந்தது வந்துருச்சோ? போதும்டா, போதும். பேச பேச உங்க மனசுல இருக்கிற விஷம் எல்லாம் வெளியே வருதுடா. ச்சே. இத பாரு, நீ என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு ஒரு உதவி பண்ண. அதுக்காக நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமாடா? ஆமாண்டா, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். என்னடா பண்ணுவ நீ? நீ பண்ணாத சொல்லி பழி ஏத்துக்கிட்ட, அதுக்கு ரொம்ப நன்றிங்க. டேய் சும்மாறா. இப்ப சொல்றேன்டா, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். ஐயோ, அண்ணா எங்க இருக்கு தெரியலையே. நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். டேய் அமைதியாடுறா. டேய் ஐயோ பாவி. உனக்காக நான் போய் எங்க செலவு வைக்கிறேன்டா. டேய் அமைதியா இருடா ராகவா. இங்க பாரு, உண்மை வெளியே வந்து கண்மணி கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. இதுக்கப்புறம் நீ பண்ண உதவிக்கு என்னடா அர்த்தம்?